வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கில் தொடர்ந்து நீடிக்கும் போர் உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளனர். இது ஹவுதி அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போரில் நேரடியாக களம் இறங்கியதை குறிக்கிறது. ஹவுதி ராணுவ பேச்சாளர் யாஹ்யா சாரி வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும், இது ஈரான், லெபனான், ஈராக் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக நடத்தப்பட்ட முதல் ராணுவ நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணையை வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இடைமறித்து அழித்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் பதிவாகவில்லை என்றாலும் இந்த தாக்குதல் போரை புதிய பரிமாணத்திற்கு எடுத்து செல்லும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், ஈரான் சமாதான ஒப்பந்தத்திற்கு ஏங்குகிறது என்றும் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனால் ஈரான் தரப்பு இதை முற்றிலுமாக மறுத்து ட்ரம்ப் நிர்வாகத்தை கிண்டல் செய்யும் வகையில் பதிலளித்து வருகிறது. மேலும் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் இராணுவ நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவோம் என்றும், அமெரிக்க, இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்தால் பிராந்திய எரிசக்தி உள்கட்டமைப்புகளை அழிப்போம் என்றும் ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இதனிடையே அமெரிக்க உளவு அமைப்பான FBI-யின் இயக்குனர் காஷ் பட்டேல் என்பவரின் தனிப்பட்ட மின்னஞ்சல் கணக்கு ஈரான் தொடர்புடைய ஹேக்கர் குழுவான ஹண்டாலா ஹேக் டீமால் முடக்கப்பட்டு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இந்த குழு பட்டேலின் 300க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்கள், புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்களை இணையத்தில் வெளியிட்டுள்ளது. இவை பெரும்பாலும் 2010 முதல் 2019 வரையிலான தனிப்பட்ட பயணம் மற்றும் வணிக தொடர்புடையவை என கூறப்படுகிறது. அமெரிக்க நீதித்துறை மற்றும் FBI இந்த ஹேக்கை உறுதிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் அரசு ரகசிய தகவல்கள் எதுவும் கசியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சைபர் தாக்குதல் ஈரான் போர் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகளை இலக்காக கொண்டு நடத்தப்படும் முதல் பெரிய சைபர் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தரப்பு இதன் மூலம் அமெரிக்காவை மனரீதியாக பலவீனப்படுத்தவும் உளவியல் போரை தீவிரப்படுத்தவும் முயற்சிப்பதாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். மொத்தத்தில் ஹவுதி தாக்குதல், ஈரானின் ஏவுகணை மற்றும் சைபர் நடவடிக்கைகள், ட்ரம்ப் நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தை முயற்சிகள் ஆகியவை சேர்ந்து மத்திய கிழக்கு நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. போர் ஒரு மாதத்தை தாண்டி நீடித்து வரும் நிலையில் பிராந்தியம் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது. எரிசக்தி சந்தை, உலக பொருளாதாரம் மற்றும் உலக அமைதி ஆகியவை கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.